ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் நமக்கு எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்க இருக்கோம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் அவரை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்குது. இது மிகவும் அவசியங்க. டிஎன்பிஎஸ்சியில் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நமக்கு ஒரு அறிவிப்பை கொடுக்க இருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியால் நமக்கு வந்திருக்க மிக முக்கியமான தகவல்கள் என்ன? ஸோ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 உடைய முடிவுகளை வெளியிட மிக முக்கியமான தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு. குரூப் 4 உடைய ரிசல்ட்டு நமக்கு எப்போ வெளியாகும் அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த தகவல்களின் அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 4 உடைய முடிவுகள் நாம் எதிர்பார்த்த மாதிரி 100% நமக்கு அப்டேட்டான ஒரு ரிசல்ட்டை நமக்கு கொடுக்க இருக்காங்க. ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 லட்சம் பேர் டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. 18 லட்சம் பேர் தேர்வை எழுதியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாஸ் செய்தவருடைய விகிதம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் பாஸ் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மீதி வெறும் வேகன்சிஸ் 7301 வேகன்சிஸ் தான் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இனி வரும் காலங்களில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 7301லேருந்து 73000 வரைக்கும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகபட்சமாக இந்த டைம் ஒரு 15000 வேகன்சிஸை நம்ம குரூப் 4ல் எதிர்பார்க்க முடியும். ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணி வாய்ப்பு பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அந்த சிஓஏ ஸோ கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா குரூப் 4ல் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கு உங்களுக்கு பணிக்கு போயிடலாம். ஸோ மார்க் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் விஏஓக்கு போயிடலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட் மீடியேட்டில் இருக்கிறவங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டாகவும் போக முடியுங்க. ஸோ இது தாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய சற்று முன் வந்த டிக்ளரேஷனுடைய மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட் வெளியீட்டில் ஏன் இவ்வளவு தாமதம்? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குரூப் 4 உடைய ரிசல்ட்டை வெளியிடுவாங்களா வெளியிட மாட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு தற்சமயம் போயிட்டுருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த போஸ்ட் இன்க்ளூடட் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 உடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாகவே நமக்கு நிரப்பப்படும். இதில் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. ஸோ டிஎன்பிஎஸ்சி மூலமாக குரூப் 4 உடைய ரிசல்ட்டு இன்னும் சில தினங்களில் 2 நாட்களில் நாம் எதிர்பார்க்க முடியுங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4ல் எல்லாத்துக்குமே பணி வாய்ப்பு கிடைக்கும்னா கண்டிப்பாக பீரியாரிட்டி வைஸில் வரப்போ உங்களுக்கு பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். ஸோ எவ்வித மாற்று கருத்தும் எதுவுமே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க இந்த டிஆர்பியோடைய இந்த டிஎன்பிஎஸ்சியோடைய வேக்கன்சிஸ் பட்டியலை பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 7301லேருந்து ஒரு 15000 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும். ஸோ மக்களே, டிஎன்பிஎஸ்சி சொந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.